கண்ணுங்களா, இந்த மாதிரி மண் சட்டியில மீன் குழம்பு சாப்பிட்ருக்கியா? இந்த வாசனையை ஸ்மெல் பண்ணாலே பசி வந்துடும். இன்று நம்ம பாட்டி ஸ்டைல் ரகசியம் காட்டுறேன். மீன் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்டா. இதுதான் குழம்பு டேஸ்ட்டுக்கு மொதல் சீக்ரெட். மஞ்சத்தூள் போட்டா நீச்ச வாசனை போயிடும். நான் எப்பவும் இதை தான் செய்வேன். சின்ன வெங்காயம் தான் முக்கியம். பெரிய வெங்காயம் போட்டா அந்த வில்லேஜ் டேஸ்ட் வராது. பூண்டு கொஞ்சம் அதிகமாக்கு, இஞ்சியும் போடணும். இப்போ பார், நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கடுகு சத்தம் வந்தால் தான் சமையல் ஆரம்பம். கொஞ்சம் சீரகம், வெங்காயம் வதங்குற வாசனை வந்தால் தான் பொன்னிறமாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு உயிர் பெறும். அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நறுக்கிய தக்காளி வதங்கியதும் தோல் சுருங்கும். மிளகாத்தூள் கவனமா போடணும். அதிகமா போட்டா கசக்கும். சுவைதான் முக்கியம், காரம் இல்லை. இப்போ புளி தண்ணி சேர்க்கலாம். நல்லா கொதிக்க விடணும். ஆவியோட வாசனை வந்தாதான் சரி. குழம்பு நல்லா கொதிக்க விடவும். கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். இப்ப மீன் போடுறேன். அதிகமா கிளறக்கூடாது. அமைதியா விட்டாதான் மீன் உடையாது. அப்பதான் ருசி பர்ஃபெக்ட் ஆகும். மேலே எண்ணெய் மிதக்கும் அளவுக்கு இருந்தால் சூப்பர். ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? கடைசியில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டால் வாசனை டபுள் ஆகும். இதுதான் பாட்டி ட்ரிக்கு. சூடான சாதத்தோட இதை சாப்பிட்டா இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை சேர்த்து இந்த மாதிரி ருசி வேற எங்கும் கிடைக்காது. இதுதான் எங்க ஊர் பாட்டி கைமணம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க கண்ணு.